ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு குழம்பு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வாசனையாக. அதுக்கு மெயினாக நம்ம செஞ்சு வச்சுக்க வேண்டியது பூண்டு உரித்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளி இது எல்லாமே நம்ம கரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இதில் நம்ம வேறு எதுவும் தேங்காய் அது மாதிரிலாம் ஆட் பண்ணாதனால நல்லாவே இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலே புளியோதரை மிக்ஸ் மாதிரி அப்படியே இருக்கும், வீணாக போகாது. ஃபஸ்ட் நான் ஒரு பேனில் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இது பூண்டு குழம்புக்கு இன்னும் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெய். நான் ஆக்சுவலாக செய்ய போகிறது 2 பேருக்கு மட்டும்தான். நான் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணலை. ஒரு நாள் லஞ்சுக்கு மட்டும் 2 பேருக்கு தேவையான அளவு செய்கிறேன். நல்லெண்ணெய் சூடானோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயம் போட்டால் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவரே. நல்லெண்ணெயும் வெந்தயமே நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்தது நம்ம பூண்டு. நான் பூண்டு நிறையா உரிக்கலான்னு தான் நினச்சேன். இது கொடைக்கானல் போனப்போ அங்கே விற்றுட்ருந்தாங்க. மலை பூண்டு நல்ல காரமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் நிறையா உரிக்க முடியல. 2 பேருக்கு போதும் அப்படின்ட்டு இதை உரிக்கவே எனக்கு டைம் ஆகிடுச்சு. வெங்காயமும் பூண்டும் உரிக்கவே காலையில் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்கிறதுனால அடுத்த வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டு அளவாக கொஞ்சம் தான் உரித்தேன். நீங்கள் பூண்டு வேணாலும் இன்னும் நிறையா போட்டுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு கை அளவுக்கு வெங்காயம், அதில் 3/4 பங்கு பூண்டு இருந்தால் போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நல்லா வதங்கணும். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். கலர் மாறணும். அவ்வளோதான். இதுதான் மெயின் இதில். அடுத்தது நாம் உப்பு ஆட் பண்ணுறோம். நம்ம அடுத்து புளி தண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் முன்னையே. இதில் வேறு எந்த காயும் போட தேவையே கிடையாது. ஒன்லி பூண்டு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டே. முழுசாக அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கட் பண்ணி போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதங்கும் போதே அந்த வெந்தய வாசனை நமக்கு நல்லா தெரியும். தக்காளி இதில் இஷ்டப்பட்டால் ஆட் பண்ணலாம். இல்லைனா அதை அரைச்சும் சேர்க்கலாம். நான் ஒரு பாதி தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடணும். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நான் புளி எடுத்து வச்சதை அடுத்து கரைச்சிக்கிறேன். இது வதங்கிறதுக்குள்ளார ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். புளி தண்ணியாக ஊற்றிடக்கூடாது. தண்ணியாக ஊற்றினா நமக்கு குழம்பும் தண்ணியாக தான் வரும். அப்புறம் அதை சுண்ட வைக்க நிறைய நேரம் ஆகும். கேஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ புளி கரைக்கும் போதே கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கிறது நல்லது. இப்போ நான் அந்த கையில் கரைக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்டில் கிண்டுறேன். நல்லா வதங்கணும். இந்த பூண்டு குழம்பு தோசை, இட்லி எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன். சூப்பராக இருக்கும். சாதத்தில் சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வத்தல் இல்லைன்னா அப்பளம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்கு, பாயில்டு எக்கு, வேக பச்ச முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷனு. ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெலாம் பிடிக்கும். காரம் கம்மியாக தான் போடுறேன் நான். நீங்களும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ புளி நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. அடுத்தது இல்லை வீட்டிலையே அரைச்ச மிளகாப்பொடி. அது ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா புளி இருக்கும்போது நமக்கு காரம் அவ்வளோவா தெரியாது. அதுக்கேற்ற அளவு நான் எப்பொழுதும் காரம் கம்மியாக தான் போடுவேன். இதில் கொஞ்சம் காரம் கூட தான் போடுறேன். எனக்கு கூட இது இந்த 1.5 ஸ்பூனை போட்டுட்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா கொதிஞ்சு வந்துடும். அந்த திக்னஸ் கொடுக்கறது இந்த சாம்பார் பொடி தான். நம்ம அந்த சாம்பார் பொடியில் கடலைப்பருப்புலாம் போட்டு அரைச்சிருப்போம்ல,
அதனால் அந்த திக்னஸ் வந்து குழம்புக்கு இந்த பொடி தான் கொடுக்கும். நீங்கள் வேணும்னா தனியாக சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுட்டு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், காரம் கூட வேணும்னா. இன்னும் நல்லா திக்காக வேணும்னா மல்லித்தூள், தனியாக மல்லித்தூள் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொதிக்க விட்டுறணும். நல்லா அப்படியே அந்த காரம் புளிப்பு எல்லாம் வெங்காயம் பூண்டுக்குள்ளே இறங்கிரும். அப்போ ரெடி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கொதிஞ்சிருச்சு, கலரும் கொஞ்சம் மாறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். நம்ம வேணும்னா பெருங்காய பொடி போட்டுக்கலாம். நான் பெருங்காய பொடி ஆட் பண்ணல. அதே மாதிரி இறக்குற ஸ்டேஜில் வெல்லம் ஒரு பீஸ் போடுவாங்க ஒருத்தர், இந்த புளிப்பு காரம் இனிப்பு தெரியணுன்ட்டு. நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. நான் டேரெக்டாக இதோடய அப்படியே தான் இறக்க போகிறேன். இது நான் செய்கிறது வந்து 2 பேர் அளவு தான் செய்கிறேன், 2 பேருக்குள்ள அளவு தான் செய்கிறேன். கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுறணும், மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைனா அடி பிடிச்சி கருகிரும். நான் ஆல்ரெடி எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஊற்றி தாளித்தேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சேன்னா கொஞ்சம் இறக்கும்போது, இப்போ எண்ணெய் விட்டுடுச்சு, இறக்கும்போது கொஞ்சம் மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன். இப்போ அது மாதிரி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க தேன் மாதிரி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க பூண்டு குழம்புன்னு சொல்லுங்கள். பெரிய வெங்காயம் இருந்தால் போடுறத விட சின்ன வெங்காயம் தான் அதுக்கு பெஸ்ட்டு. சின்ன வெங்காயம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இறக்கும்போது கொத்தமல்லி கட் பண்ணி பொடி பொடியாக மேலே தூவிட வேண்டியதான். இப்போ நல்லா சுண்டிடுச்சு குழம்பு, உங்களுக்கு முன்னாடிக்கு இப்போ தெரியும். பாருங்கள், நான் கிட்டக்க காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. பூண்டு குழம்பு ரெடி. அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய வீடியோஸ் நிறையா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எங்கள் வீட்டில் வாழை மரம் நிறையா இருக்குது. அதில் ஒன்று வெட்டினாங்க எங்கள் சார், அது ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதனால் தினைக்கும் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களே கட் பண்ணி அரைச்சி செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே அதை கட் பண்ணி மிக்சியில் அடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு மிளகுத்தூள் போட்டு அதை குடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை, குடித்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் குடித்தேன். ஒன்றும் வித்தியாசமாலாம் பெருசாக தெரியல. வாழைத்தண்டு சாப்பிட்றதே குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஹெல்த்தி அப்படின்னு சொன்னாங்க. நானும் குடித்தேன். எத்தனை பேர் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.